டேய் மம்மு, உங்க வீட்ல என்ன பலகாரம்டா சுடுறாங்க தீபாவளிக்கு? ஏன்டா அதை நீ சுட்டலான்னு பாக்குறியா? ஏன்ட்ட சுட்டு தின்னது மட்டும் இல்லாம நண்பன் போட்ட பலகாரம் திரும்பவும் தின்னா பசியாருன்னு பாட்டு வேற படிப்ப. டேய் சாரி. குட் ஈவினிங் சார். டேய், ஹெட்மாஸ்டர் இருந்து சர்க்குலர் வந்திருக்கு. தீபாவளிக்கு உங்களுக்கு 4 நாள் லீவு. சார் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க தீபாவளிக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பீங்களா சார்? கண்டிப்பா, அதுல என்ன சந்தேகம்? சார் தீபாவளிக்கு வேட்டு போட்டு என் கையெல்லாம் ஒரே காயமா இருக்கு சார். ஹோம்ஒர்க் எழுத முடியாது. ஏய், என்னடா சொல்ற? பின்னாடி நடக்க போறது முன்னாடியே தெரியுமா உனக்கு? பெரிய சவுக்கு சங்கரா இருப்ப போலயே. சார் தீபாவளிக்கு டிவில என்ன படம் சார் போடுறாங்க? கூலி. சார் அப்ப நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டே வந்துடுறேன் சார். தீபாவளிக்கு 4 நாள் தான் லீவா? எப்படா பத்தோம்? அப்படி போடு. ஏய் காலி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். 10 நாள் லீவ் வாங்கி கொடுக்க பிளான் போடுறான். இருடா வாரேன். A few minutes later. பாடவர்கள் கவனிங்க, இந்த வருஷம் 10 நாள் தீபாவளிக்கு லீவ் விட சொல்லி மேலிடத்துல இருந்து கரஸ்பாண்டன்ட் இருந்து உத்தரவு வந்திருக்கு. அதனால உங்களுக்கு 10 நாள் இந்த வருஷம் தீபாவளிக்கு லீவு. மகிழ்ச்சியா இருக்க, பாதுகாப்பா இருக்க. டேய் காளி, சூப்பர்டா. என்னடா பண்ண நம்ம கரஸ்பாண்டன்ட் ஜிய? ஒரு சின்ன பாலிடிக்ஸ் பண்ணேன்டா. சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். தீபாவளி பண்டிகை தமிழ் பண்டிகை இல்லையாவே, நார்த் இந்தியால இருந்து வந்துச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. அது உண்மைதான். யாரு சொன்னா? இல்ல நம்ம ஹெட் மாஸ்டர் தான். இதுக்கு 4 நாள் லீவ் உண்டோ? பொங்கல் இது ஒண்டா? பொங்கலுக்கு 4 நாள் லீவ் உள்ளா? இதுக்கெல்லாம் 2 நாளே அதிகம். இதெல்லாம் கொண்டாடவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் சார் கேட்டேன். அப்படியா சொன்னாரு? அவரு சோட்டா ஹெட் மாஸ்டர், நான் படா கரஸ்பாண்டன்ட். நான் சொல்றேன், இந்த வருஷம் உங்களுக்கு தீபாவளிக்கு 10 நாள் லீவு. இது எப்படி இருக்கு? டேய் காளி, சூப்பர்ரா. ஒரு சின்ன பாலிடிக்ஸ் பண்ணதுக்கே நமக்கு 10 நாள் லீவ் கிடைக்குது. நீ பெரிய பாலிடிக்ஸ்க்கே போயிடுறா. நான் அரசியலுக்கு போக போறது உறுதி. இப்பதான்டா காமெடி ஃபுல்ஃபில் ஆகுது.